திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்கள். நிச்சயமாக காலையில் சட்டமன்ற தொடர் ஆரம்பித்ததில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது கூட்டத்தை முடித்துவிட்டு பதவியேற்பு விழாவை முடித்துவிட்டு இன்று காலை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை சந்தித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கு நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக வீட்டிற்குள் வந்தவுடனே அவருக்கு அவர் குடும்பத்தினர் அனைவரும் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மகிழ்ச்சியாக வரவேற்றதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இங்கு தேநீர் விருந்தும் நடைபெற்றிருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகிறது. அதுபோல மேலும் அவர் நிறைய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. மேலும் நிறைய தலைவர்களின் ஆலோசனையை அவர் பெற்று வருகிறார் என்றதை பார்க்க முடிகிறது. இந்த அரசியல் என்பது ஒரு முதலமைச்சராக புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவராக சந்தித்து வருவது என்பது ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அரசியல் நாகரிகம் என்றும் அனைவராலும் சொல்லப்படுகிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்தித்து வரக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய ஆலோசனையை முடித்துவிட்டு அடுத்ததாக சீமான் அவர்கள் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செல்ல இருக்கிறார். இன்னும் இந்த கூட்டம், அதாவது ஆலோசனை இன்னும் முடிவடையவில்லை. அதை தற்போது இன்னும் கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. அது மட்டுமின்றி அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் யோகேஸ்வரன், இந்த வரிசையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஒவ்வொரு தலைவராக சந்தித்து வரும் நிலையில், அதாவது ஏற்கனவே தற்போது அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய அனைவருமே முதலில் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதன் பின்பு நாம் தமிழர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வைகோ அவர்கள் சந்தித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவராக சந்தித்து வருகிறார். நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. யோகேஸ்வரன், தற்போது சீமானை எங்கு சந்திக்கவிருக்கிறார்? சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்திக்கவிருக்கிறாரா? ஆம், தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். அங்கு தற்போது ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கிறது. அதற்கான வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லத்தில் இருந்து தற்போது கிளம்ப இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இல்லம் இதன் அருகே இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். இன்றைய பயணத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறார், அதன சீமானை அடுத்து வேற யாரை சந்திக்கவிருக்கிறார் என்பது குறித்த விரிவான விவரங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. காலை முதலே பார்த்தோம்னால் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்களை சந்தித்திருக்கிறார். தற்போது அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு சீமான் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மற்ற முக்கியமான தலைவர்கள், அதாவது இன்னும் சந்திக்காத விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் இன்னும் சந்திக்கவில்லை. இதுபோல முக்கியமான கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் என அரசியல் ஒரு நாகரிகம் என்ற அடிப்படையில் அனைவரையும் சந்திக்க இருக்கிறார் என்று நம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து கட்சி முக்கிய தலைவர்களையும் சந்திப்பார். அதாவது இன்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தலைவர்களை சந்தித்துவிட்டு மீண்டும் நாளை அல்லது மறுநாளை இப்படி தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் என நாம் எதிர்பார்க்கிறோம். வழங்கிய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.
இன்று காலை சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை நிறைவு பெற்றதை தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்திற்கு சென்று அங்கும் அவரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, அவரது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து தற்போது அன்புமணியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கு வருகை தந்து அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தித்து மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணியை தற்போது சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திராவிட கழக தலைவர் வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை நிறைவு பெற்றதை தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார் முதலமைச்சர் விஜய். The Chennai Silks in Mega Summer Sale.